Hello students, in the video reaction intermediates part 2 video already நான் part 1ல reaction intermediates na enna free radicals na enna உங்களோட structure பத்தி சொல்லிருக்கேன். இதுல வந்து carbocations and carbanions பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. So இப்போ carbocations na என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they are formed by heterolytic cleavage of a bond. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கோவலன்ட் பாண்ட் இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பார்ட் 1லயே ஒரு கோவலன்ட் பாண்ட் இருக்கு, அது வந்து ஹெட்டிரோலிட்டிக்கா கிளீவேஜ் ஆகுது அப்படின்னா அந்த பாண்ட் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா 2 எலக்ட்ரான் தேவை இல்லையா? இந்த 2 எலக்ட்ரான் பிரியும் போது இந்த ஏ அண்ட் பி வந்து பிரியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பி அப்படின்றது எடுத்துக்குது இல்ல ஏ அப்படின்றது எடுத்துக்குது, சமமற்ற தன்மையில ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அந்த கிளீவேஜை ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னு சொல்லுவோம். சோ இப்போ நான் என்ன எழுதுறேன், இதை இந்த ரியாக்ஷன்னால பி மைனஸ் அண்ட் ஏ பிளஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஏன்னா வந்து யார் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் போகும், யார் இழந்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போகும் இல்லையா? சோ இதுக்கு பேரு தான் இந்த மாதிரி ஒரு அயான்ஸ், 2 அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், இதை ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேட்டயான் அண்ட் ஆனயான் பத்தி நீங்க படிக்க போறீங்க. அதாவது கார்பன் அதுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதை கார்போ கேட்டயான்னு சொல்லுவோம். கார்பானயான்னா கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா கார்பானயான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கார்போ கேட்டயான் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் நான். When a carbon atom in a covalent bond is linked to a more electronegative atom, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து சமமற்ற தன்மையில பிரியுது அப்படின்னா கார்பன் ஒரு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோட சேர்ந்திருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னா என்ன? அது ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி எடுத்துக்கும். சோ அது தன்னை நோக்கி எடுத்துக்குது அப்படின்னா கார்பன் கண்டிப்பா அதோட எலக்ட்ரானை இழக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆகும். சோ எலக்ட்ரான் தன்ட்ட இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை பாண்ட் மேக் பண்ண ஆட்டம்ட்ட இழந்துட்டு தனியா பிரிஞ்சு வருது இல்லையா? அததான் கார்போகேட்டயான்னு சொல்லுவோம். அதையே ரியாக்டிவ் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஹோல்டு பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எழுதுறேன், CH3 இங்க வந்து ஒரு எக்ஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பாண்ட் வந்து உடையுது, ஹெட்ரோலிட்டிக்கா உடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்து அந்த ஷேர்டு பேரை எடுத்துக்கிச்சு, பேலன்ஸ் இருக்கிறது CH3 பிளஸ், இது வந்து என்னவா இருக்கும்னா எக்ஸ் மைனஸ்னு பிரிஞ்சிருக்கும். இது பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம். இதுதான் கார்போகேட்டயான். இது ஏன் ரியாக்டிவா இருக்குன்னா அது மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எதுக்கு மேல எது ஒண்ணுத்துக்கும் சார்ஜ் இருந்ததுன்னா அது ஹைலி அன்ஸ்டேபிள் இல்லையா? சோ அதனாலதான் இது ரியாக்டிவா இருக்கு. கார்போகேட்டயான்ஸ் ஆர் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ். சோ அடுத்தது பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கார்போகேட்டயான்ஸ். கார்பன் ஆட்டம் கேரியிங் பாசிட்டிவ் சார்ஜ் ஹேஸ் 6 எலக்ட்ரான்ஸ். ஏன் 6 எலக்ட்ரான்ஸ் சொல்றோம் அப்படின்னா நார்மலா ஒரு மீத்தேன் மாலிகுல் எடுத்துக்கிறீங்க இல்ல ஒரு கார்பன் வித் 4 பாண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சுத்தி எத்தனை இருக்கும்? உதாரணத்துக்கு நான் எழுதுறேன், அங்க எழுதின மாலிகுலே நான் எழுதுறேன். இந்த கார்பனை சுத்தி இப்போ 4 பாண்ட்ஸ் இருக்கு. 4 பாண்ட்ஸ்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா 2 எலக்ட்ரான் தேவை. டோட்டலா 4 பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ இது எத்தனை எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்? 8 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். இதனாலதான் கார்பன் பாண்ட் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுது. கார்பனோட வேலன்சி 4ன்னு சொல்லுவோம். மீன்ஸ் இதுக்கு இன்னும் 4 எலக்ட்ரான் தேவை இது ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்றதுக்கு. அது ஷேரிங் மூலமா இங்க வாங்கிக்குது. அததான் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த 4 சுத்தி அதை சுத்தி எப்படி இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது, ஸ்டேபிளா இருந்தது. இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும்போது கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். கார்போகேட்டயான் நம்ம என்னன்னு சொல்றோம்? CH3 டாட் அப்படின்னு CH3 பிளஸ்ன்னு சொல்றோம். சாரி, CH3 பிளஸ்ன்னு சொல்றோம். இப்ப கார்பனை சுத்தி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? மொத்தம் 3 ஹைட்ரஜன் இருக்கு. எத்தனை பாண்ட் அப்போ வந்து இருக்கும்? 3 பாண்ட் இருக்கும். ஒவ்வொரு பாண்டுக்கும் வந்து 2 எலக்ட்ரான் கணக்கு வச்சுட்டீங்கன்னா டோட்டலா எத்தனை இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவை டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி? 2 more எலக்ட்ரான்ஸ். அதனாலதான் இதை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். கார்போகேட்டயான்ஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். இதுக்கு இன்னும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் எலக்ட்ரோஃபைல்ஸ். எலக்ட்ரோஃபைல்ஸ்னா எலக்ட்ரோன்னா எலக்ட்ரான்னு தெரியும், ஃபைல்ஸ் ஃபிலிக் அப்படின்னு சொன்னோம்னா அட்ராக்ஷன் சொல்லுவோம். எலக்ட்ரானை நோக்கி இதுக்கு அட்ராக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் தேவை டு அட்டைன் ஆக்டெட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கார்போகேட்டயான்ல இருக்கக்கூடிய கார்பனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும்? 6 எலக்ட்ரான் இருக்கு. சோ அவங்க எல்லாம் ஹைலி ரியாக்டிவ். ஏன் ரியாக்டிவ்? பாசிட்டிவ் சார்ஜ் தான் காரணம். ரியாக்டிவ்னா என்ன மாதிரியான ரியாக்டிவிட்டி இருக்கும்? அவங்களுக்கு யார் எலக்ட்ரான் ரிச் சென்டரோ அவங்கள நோக்கி போய் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலக்ட்ரானோட தேவை இருக்கு. சோ அதனால அதை எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது
Positively charged carbon atom is carbocation, sp2 hybridized state of hybrid. Okay, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்ட் 1லயே கார்பனை சுத்தி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணணும். இங்க கார்பனை சுத்தி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. மீனிங் 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கோ அத்தனை விரல் கையில விட்டுக்க சொன்னேன். இப்போ 3 விரல் கையில விட்டுக்கோங்க. எஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எஸ் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு, ஒரு எஸ் ஆர்பிட்டால். அதுக்கப்புறம் எங்க போகணும்? பி ஆர்பிட்டால் போகணும். நமக்கு எத்தனை தேவை? இன்னும் 2 பி ஆர்பிட்டால் தேவை. சோ ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடைசேஷன்? ஒரு எஸ் 2 பி, sp2 ஹைபிரிடைசேஷன். டோட்டலா கார்பன்ட்ட 4 ஆர்பிட்டால் இருக்கும். ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் இருக்கும். இதுல 2 தான் யூஸ் பண்ணிருக்கு. அப்போ பிளஸ் ஒரு பி ஆர்பிட்டால் பியூராவே பி ஆர்பிட்டால் வந்து தனியாவே இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீலிங் ஃபேன் இமேஜின் பண்ணிக்கோங்க. சீலிங் ஃபேனோட ஹெட் தான் வந்து கார்பன். அதுல இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த 3 விங்ஸும் ஹைட்ரஜன். அந்த சீலிங்ல இருந்து அந்த ஃபேன் வந்து தொங்குது இல்லையா, அதுக்கு அந்த ஒரு ஹேங்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பி ஆர்பிட்டால் வந்து இருக்கும் பெர்பெண்டிகுலர். அதாவது நீங்க அந்த விங்ஸுக்கும் அந்த தொங்கும் இல்லையா அந்த பார்ட்டுக்கும் இடையில ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இன் கார்போகேட்டையான்? sp2 ஹைபிரிடைசேஷன். அதுல என்ன இருக்கு? ஒரு பி ஆர்பிட்டால் தனியா இருக்கு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பி ஆர்பிட்டால் வேக்கண்ட், எம்டி இல்லையா? இந்த பி ஆர்பிட்டால் எம்டி ஆர்பிட்டால் மீன்ஸ் இதுக்கு ஒரு ஆர்பிட்டால் கேன் அகாமடேட் how many electrons? 2 electrons. அப்போ ஒரு பி ஆர்பிட்டால் இங்க காலியா இருக்கு. அதனால எத்தனை எலக்ட்ரான் அகாமடேட் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரானை அகாமடேட் பண்ண முடியும். இப்ப புரியுதா? இது எலக்ட்ரானை நோக்கி போனாலும் வாங்கி வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இதுகிட்ட இருக்கு. சோ இதை நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் கார்போகேட்டையான் எலக்ட்ரோஃபைல்ன்றதும் புரிஞ்சிருக்கும். அடுத்தது கார்போகேட்டையான்ஸ், the 3 hybridized orbitals which lie in the same plane are involved in the formation of sigma bond. இது புரிஞ்சிருக்கும். அந்த ஃபேனோட 3 wings நான் சொல்லியிருக்கேன். அன்ஹைபிரிட் அதாவது பியூர் பி ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து வேக்கண்டா இருக்குன்னு சொன்னேன், காலியா இருக்கு. சோ கார்போகேட்டையானோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர், ட்ரைகோனல் பிளேனார். திரும்பவும் சொல்றேன், கார்பன் அந்த 3 ஹைட்ரஜன் மொத்தம் 4 ஆட்டம் இருக்கும். அத வந்து நீங்க ஒரு நோட் புக் எடுத்து வச்சு அதுல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சமதளத்துல வந்து அது ஃபிட் ஆகும். எல்லா 4 ஆட்டமும் ஒரு சமதளத்துல உட்காரும். அதுதான் பிளேனார் அப்படின்ற மீனிங். சோ இப்போ கார்போகேட்டையான்ல எத்தனை ஆட்டம் ஒரு பிளேன்ல இருக்கும்னா 4 ஆட்டமும். இங்க எடுத்துக்கிட்டது நான் மீத்தைல் எடுத்துக்கிட்டேன். அதனால 4 ஆட்டமும் ஒரு பிளேன்ல இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சோ அடுத்தது கார்பானியான்ஸ் போறேன். கார்பானியான்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான். இங்க ஒரு பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரிமைனிங் 3 வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் கிடையாது. கார்பனை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஒய் இஸ் லெஸ். அப்படின்னா என்ன ஆகும்? ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் யார் எடுத்துக்குவா? கார்பன் எடுத்துக்கும். ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன் எடுத்துக்கும். ஒய் வந்து என்னவா பிரியும் அப்படின்னா, இப்போ நான் எழுதுறேன், CH3 மைனஸ்னு ஆகும், பிளஸ் ஒய் வந்து பிளஸ். இப்ப யார் வந்து இந்த இழந்திருக்கா எலக்ட்ரானா, அந்த ஒய் வந்து இழந்திருக்கு. ஏன் இழந்திருக்குன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதுக்கு ரொம்ப கம்மி. சரியா? சோ இப்ப இந்த மாதிரி வரும். இப்ப கார்பன் மேல என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ்ன்றது என்ன அப்படின்னா, இதுல டோட்டலா இதுகிட்ட வந்து 3 பாண்ட் இப்படி இருக்கும், 2 3 பாண்ட் பேர்ஸ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இதை நீங்க நெகட்டிவ் சார்ஜ் என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, கார்பனோட ஒரு எலக்ட்ரான் அந்த ஒய்ன்ற பக்கத்துல ஷேர் பண்ணி ஒரு ஆட்டம் இருந்தது இல்லையா, ஒரு குரூப் இருந்துச்சு இல்லையா, அதுகிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் மீன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணுங்க, கார்பனை சுத்தி மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான். சோ இது வந்து என்ன அப்படின்னா, இது 8 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். ஆனா இதை ஏன் நீங்க ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ்ல படிக்கிறீங்க? அது 8 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பனுக்கு தேவை, 8ம் இருக்கு. ஆனா ஸ்டில் இதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்னு நம்ம சொல்றோம். ஏன் ரியாக்ஷன்ல இது இன்டர்மீடியேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் அதுக்கு காரணம். இதுகிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான் இருக்கு, மீன்ஸ் அதுகிட்ட ஒரு சார்ஜ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச், தே ஆர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோஃபைல் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ இது நியூக்ளியஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியோபிலிக் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டர் நோக்கி இதோட அட்ராக்ஷன் இருக்கும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தேவை இருக்கு, எலக்ட்ரான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, தேவை இருக்கு, அதாவது அகாமடேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அவங்களோட போய் இது பாண்ட் மேக் பண்ணும். சோ அதனால இது என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம்.
இதுக்கு 8 எலக்ட்ரான் இருந்ததுனாலும் ஸ்டில் இட் இஸ் ரியாக்டிவ். அடுத்தது பாருங்க, characteristics of carbanion. ஆல்ரெடி சொன்னேன் அதுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது வந்து நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணும்னு சொன்னேன். அது எலக்ட்ரோஃபைல போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். எலக்ட்ரோஃபைலுக்கு அத எலக்ட்ரான் அகாமடேட் பண்றதுக்கான வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. இங்க இவங்க கிட்ட எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு. சோ அதனால இது போய் அட்டாக் பண்ணும். இவங்க கிட்ட எதனாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 அப்படின்னா என்னது? ஸ்பின் பேர்டு தே ஆர். எப்பவுமே ஒரு எலக்ட்ரான் தனித்து இருந்ததுன்னா அந்த பெராமேக்னெட்டிக், அந்த ஸ்பீஷிஸ் அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லுவோம்? பெராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். இங்க தனித்து ஒரு எலக்ட்ரான் எங்கேயுமே இல்ல. அந்த மைனஸ் சார்ஜ்ல கூட பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு தான் சொன்னேன். சோ அப்படின்னா என்னது? ஸ்பின் பேர்டு தே ஆர் மீன்ஸ் தே ஆர் டயாமேக்னெட்டிக். இதுக்கு மேக்னட்டிசம் இருக்காது. டயாமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸ் தே ஆர். சரி, இப்போ உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனையான சுத்தி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 3 சிக்மா பாண்ட் இருக்கும். 3 சிக்மா பாண்ட் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, மீன்ஸ் a pair of electron. ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா அதையும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். லைக் லோன் பேர் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னால நான் இதை வந்து 1 LPன்னு எடுத்துக்கிறேன். லோன் பேர் மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் இந்த மாதிரி பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அதையும் லைக் சிக்மா பாண்ட் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டல் ஆஃப் ஸ்டெரிக் நம்பர் என்ன அப்படின்னா 4. அப்போ 4 இருக்கு அப்படின்னா 4 விரல் விட்டுக்கோங்க. என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும்? ஒரு எஸ், 3 p ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரன். டெட்ராஹீட்ரன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும், தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலன்னா VSEPR தியரிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹீட்ரன். ஸோ கார்பன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ மொத்தம் டெட்ரானா 4 இல்லையா, 3 பாண்ட் போட்டுட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் நம்ம வந்து போடுறோம். சரியா? இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரன்னு சொன்னேன். ஷேப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரமிடல் ஷேப். பிரமிடல் ஷேப் ஏன்னா ஷேப் சொல்லும் போது ஒன்லி பாண்ட் பேர்ஸ் தான் கன்சிடர் பண்ணிப்போம். அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். பிரமிடல் ஷேப்னா பிரமிட் இருக்கா, இங்க பாருங்க, இது எல்லாமுமே ஒரு இடத்துல இருக்குது. இது மேல கார்பன் மேல எழும்புன மாதிரி இருக்கா, பிரமிட் மாதிரி இருக்கா? இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரமிட் மாதிரி தெரியும் இல்லையா? சோ அதனாலதான் இதுக்கு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். கார்போகேட்டையான் கார்பானயன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க புது வியூவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க. ஏன்னா இதுல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பார்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்ளிகேஷன் இந்த பேசிக்ஸ் இல்லாம நம்மளால போக முடியாது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.